நேர்மை வலையொலி பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜாராம். சபரிமலை பயணத்தின் போது பெருவழி, சின்ன வழி, கழுதைப்பாதை இது போன்ற பல வழிகளை நாம் கண்டிருப்போம். இப்போது நாம் பயணித்து கொண்டிருக்கின்ற வழி பில்மேடு பாதை, அதாவது சத்திரம் என்ற இடத்திலிருந்து பில்மேடு பாதை வழியாக பயணித்து கொண்டிருக்கின்றோம். வாருங்கள், காணொளியுள்ளே செல்வோம். இதுதான் அந்த பில்மேட்டு பாதை, முதல் மலையின் உச்சியிலிருந்து உங்களுக்கான காணொளி. இந்த இடத்தில் ஒரு அருவி பயணித்து கொண்டிருக்கிறது. அதில் நீராடி கொண்டிருக்கின்ற ஐயப்ப பக்தர்களினுடைய குரல் இங்கு ஒலித்து கொண்டிருக்கிறது. ஐயப்ப பக்தர்கள் நடந்து சென்று கொண்டிருக்கின்ற பாதை இதுவே. மலையை கடந்து சேற்று பகுதியில் பயணித்து கொண்டிருக்கின்ற ஐயப்ப பக்தர்கள். வழுக்குப்பாறை பார்க்க வரும். ராஜாராம் சாமி பட்டாவட்ட சாமி வந்து அழகாக வீடியோ எடுத்துக்கொண்டே வருகிறார். அவர் வந்து அடிக்கடி காணப்பட்டு சித்தராக மாறி வருகிறார். வந்து கொண்டு போயிருக்கிறது போல. இங்கு யானை வந்து சென்ற தடயம், அதனுடைய கழிவு. இந்த பகுதியிலே யானை நடமாட்டம் இருப்பது அதனுடைய கழிவின் மூலம் தெரிய வருகிறது. அவங்களுக்கு முன்னாடி வந்தால் அவங்களே எங்கள் பக்கத்தில் வந்துட்டாங்க. நீங்கள் என்ன நடந்து கொண்டு வைக்கிறோம், எங்களுக்கு முன்னாடி போனவங்க போயிட்டாங்க. நல்லா இருக்குது, பார்க்க இது நல்லா இருக்குது. அனைத்து பாதையும் இது போல இருந்துட்டா சேற்று பகுதி கடந்து விட்டோம். சமதள பகுதியில் சென்று கொண்டிருக்கின்றோம். எங்களுடன் பயணித்து கொண்டிருக்கின்ற அனைத்து பக்தர்களும் இங்கே எங்களுக்காக எல்லாம் கரெக்டாக காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர் ஏஜென்ட் சாமி வந்து மற்றும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சாமி என்ன சாப்பிட்றீங்க? என்ன சாப்பிட்றீங்க சாமி? வாங்க சாமி, சப்பாத்தி. வாங்க சப்பாத்தி சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. அனைவருக்கும் இருக்குதா? அனைத்து சாமிகளுக்கும் உண்டு. சப்பாத்தி சாப்பிடுங்க. இவர் தான் எங்களை பயணித்து கொண்டிருக்கின்ற குருசாமி. பயணத்தின் போது வழிநடத்தி கொண்டிருக்கின்ற குருசாமி அவர்கள். இவர்கள் பெயர் தான் ஜெயப்பிரகலாதன் என்கின்ற குருசாமி. உடன் இருப்பவர் எங்கள் குழுவின் இணை குருசாமி, அதாவது முதல் மலை கன்னிசாமி என்று சொல்வார்கள். இரண்டாம் மலை உச்சியை அடைந்து விட்டோம். உடன் பயணித்து கொண்டிருக்கின்ற பக்தர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு இறக்கத்திலிருந்து ஏறுகிறார்கள் பாருங்கள். இங்கு
குடிநீர் வழங்கும் திட்டத்திற்காக கேரள அரசு அமைத்திருக்கின்ற குடிநீர் குடி. இதன் பிறகு இரண்டாம் மலையின் இறக்கம் இங்கு இரண்டாம் மலை இறக்கத்தை பயணிக்க துவங்கிவிட்டார்கள் பக்தர்கள். இதுதான் இரண்டாம் மலையினுடைய மேல் உச்சி. எந்த அளவிலிருந்து ஏறி இறங்கு வழி பனிச்சாரலின் ஈரத்தில் மழைநீர் போன்று வடிந்து சேற்றை உருவாக்கியிருக்கிறது. நடந்து செல்லும் பக்தர்களை வழுக்கவும் செய்கிறது. பத்திரமாக நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். மூன்றாம் மலை ஏற்றம் அதோ தூங்குகிறது. அந்த தண்ணீர் ஓடையை கடந்தால் மூன்றாம் மலை ஏற்றம் துவங்குகிறது. குளிர்ந்த நீரோடையை கடந்து சென்ற செல்லும் பக்தர்கள் நாமும் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். மூன்றாம் மலை ஏற்றத்தை துவங்குகிறது. பனிச்சாரல் நான்காம் மலை ஏற்றம் துவங்கம். நாலு கிலோமீட்டர் போகணும்பா. எது வந்து 4 கிலோமீட்டர் வந்துதா? மொத்தம் 16 கிலோமீட்டர். 16 கிலோமீட்டர் 48. எது அது வந்து 8 கிலோமீட்டர். ஆமாம் ஆமாம். 16 கிலோமீட்டர்ப்பா. தேவஸ்தானத்தில் இருக்கிற கூட நம்ம போயிடலாம்ப்பா. போன டைம் வந்து வெற்றிஸ்வர குருவடிகளார் வந்தாரு. என்ன போய் வழிகாட்டினாரு, குருசாமி வழிகாட்டினாரு. இந்த டைம் வந்து ஜனா ஊமையடியெல்லாம் புல்மேட்டு பாதை ஆரம்பம். புல்மேட்டு பாதெல்லாம் போட்டீங்க. என்ன சொல்றேன், கீழே மேலையா வந்து தண்ணிக்குள்ளே ஓடி போகும். தார் சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது. புல்மேட்டு பாதையில் தார் சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தார் சாலையின் வழியாகத்தான் கோயில் தர்மகர்த்தா ஆதினர்கள் இந்த வழியாகத்தான் ஆலயத்திற்கு செல்வார்கள் என்பது வரலாறு. முன்னாள் தர்மகர்த்தா நம்பியார், காலமான நம்பியார் அவர்கள் இந்த சாலையின் வழியாகத்தான் மகிழுந்தில், அதாவது காரில் செல்வார் என்று கூறப்படுகிறது.
நேராக பில்மேடு பாதையை தாண்டி சன்னிதானத்துக்கு வந்தாச்சு. இதுதான் சன்னிதானம். சாமி எந்த பக்கம் சாமி?